எக்ஸசைஸ் 3.8ல ஃபஸ்ட்டு ரோமேட்டரில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 37 x square minus 28 x cube plus 4x power 4 plus 42x plus 9. இதில் வந்து டிகிரி வந்து மாற்றி இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆர்டரை எடுத்து எழுதிக்கணும். 4x power 4 minus 28x power 3 plus 37x square plus 42x plus 9. டிகிரியை கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் தான் சம் போடணும். 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குன்னா 4x power 4 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் வந்து 4x power 4 வரும் மல்டிபிள் பண்ணால். ஸோ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் 4x power 4 வரும். அப்போ 2x ஸ்கொயர் இங்கே எழுதிக்கணும், இன்னொரு 2x ஸ்கொயர் இங்கே எழுதிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 4x power 4 வந்துடும். இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகும். நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற ரெண்டு நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 4x பவர் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4x ஸ்கொயர். இப்போ 4 கூட எது மல்டிபிள் பண்ணால் 28 வரும் 7. ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -7. இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது கூட எது மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் க்யூப் வரும் எக்ஸால். அப்போ ஸோ -7x இங்கே போட்டால் இங்கேயும் -7x இங்கே போடணும். இப்போ -7xால் ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். -28x க்யூப். நெக்ஸ்ட்டு -7xையும் -7xையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 49x ஸ்கொயர். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும், ப்ளஸ்ஸு மைனஸு, இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணால் -12x ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ரிமைனிங் இருக்கிறத கீழே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 4x ஸ்கொயர் -7x ஆட் பண்ணால் -14x. -12 வரணும்னா நம்ம 4 கூட எதை மல்டிபிள் பண்ணணும், -3ஆல். இங்கே -3 போட்டால் இங்கேயும் -3 போடணும். அப்போ என்ன வரும், -3ஆல் 4x ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் -12x ஸ்கொயர். -3ஆல் -14x மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 42x. -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9. இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணும். இப்போ இதோட ஆன்சர் வந்து 0. ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் -7x -3. இதுதான் என்னோட ஆன்சர்.